வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. பொற்கலன் அலங்காரம், தமிழர் ஆபரணங்கள். ஆபரணங்கள், நகைகள் அப்படின்னு சொன்னாலே இப்போல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வருது? உடனே இன்னைக்கு தங்கத்தோட ரேட் எவ்வளோ, இல்லை வெள்ளி ரேட் எவ்வளோ, இல்லை கோல்டு பாண்டு போடலாமா, இந்த மாதிரிலாம் தான் நம்ம யோசிச்சிருக்கோம்ல. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா எதனால தமிழர்கள் முன்னாடிலாம் நகைகளை போட ஆரம்பிச்சாங்க? அண்ட் ஒரு ஒரு பார்ட்டுக்கும் நம்ம ஒரு ஒரு நகை போடுறோம் இல்லையா? இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, இவ்வளோ நகை இருக்குது, இதெல்லாம் நம்ம ஏன் போட ஆரம்பித்தோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு நகைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் நம்மளுக்கு தெரியணும். இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக பல வருஷமாக இருக்காங்க. இவங்க ஒரு பியூட்டிஷியன், பியூட்டி தெரபிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெயின்ட் டான்சர், கிளாசிக்கல் டான்சிங், அதுக்கப்புறம் ரியல்டராகவும் இருந்திருக்காங்க. இவங்களோட பேர் அகிலா சுப்பிரமணியம். வணக்கம் மேடம். வணக்கம் மதுவந்தி. வணக்கம் நேயர்களே. மதுவந்தியை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் எப்படி ஒரு அலங்காரமாக இவ்வளவு அழகிய நகைகளை அணிந்திருப்பான்றதை அப்போயிலிருந்து இப்போ எங்களுக்கு முன்னால் கொண்டு காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் நேரடியாகவே 18ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்துட்டீங்களா மதுவந்தி? நம்ம பாட்டும் முப்பாட்டம் அவங்க காலத்துலலாம் இந்த மாதிரி தான் எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க, அப்போல்லாம் தங்கம் ரேட் கம்மியாக தான் இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு தான் இவ்வளோ அந்த சோழர் காலத்துல இருந்து ரவிவர்மன் வடிச்ச ஓவியம் மாதிரியே அந்த ஒரு அழகான நகைகள் எல்லாம் அணிஞ்சு, இப்போ இது என்னத்துக்காக நாங்கள் அணிகிறோம், என்ன ரீசனுக்காக நாங்கள் ஒவ்வொரு ஜுவல்ஸ், அதாவது ஆபரணங்களை அணிந்து கொள்கிறோம்னு நிறைய பேருக்கு தெரியாமலே நாங்கள் அணிஞ்சு கொண்டு போட்டுட்டு வரோம். ஸோ அதை பற்றி நாங்கள் ரொம்ப ஒரு விரிவாக நாங்கள் அதை கதைப்போம். கண்டிப்பாக கதைப்போம். இப்போ நம்ம நகைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. அந்த காலத்துலலாம் நகை போட ஆரம்பித்ததுக்கு ஏதாவது குட்டி ஸ்டோரி இருக்கா? ஆமாம் இருக்கு மது. அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். உங்களை பார்க்குறப்போ எனக்கு பாகுபலியில் வார தேவசேனா, குட்டி தேவசேனா மாதிரியே இருக்கிறீங்க. அதை இப்போ ஐ திங்க் அந்த மூவி 10 இயர்ஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ அதை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நாங்கள் சாப்டருக்கு போவோம். ஸோ அந்த காலத்தில் நகைகளை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு அதை கொடுத்தார்கள். நகை அணிகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அதுக்காகவும் எங்களோட மருத்துவ குணங்கள், எங்களோட பாடியில் சில ஃபங்க்ஷன்களை உருவாக்குறதும் அந்த நகைகள். அதுக்காகவும் பெண்களுக்கு அந்த நகைகளை கூடுதலாக கொடுத்தார்கள். அது மற்றது இன்னொரு விஷயம் இருந்தது என்னென்னா, எக்கனாமிக்கல் ரீதியாக அவர்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஃபினான்ஷியல் ரீதியாக அவைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அவைகள் உணர வேண்டும். மற்றது அந்த காலத்தில் சீதனம் நிலம் வீடுகளை தாண்டி நகைகளை கூடுதலாக கொடுத்தார்கள். ரீசன் என்னென்னா, பெண்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வாழ போகிற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகும் நேரத்தில் அந்த நகைகளை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்றதுக்காகவும் அந்த நேரத்தில் நகைகளை கூடுதலாக கொடுத்தார்கள். மற்றது அந்த காலத்தில் நகைகள் ரொம்ப சீப்பாக கிடைச்சிது. இப்போ எல்லாம் நினச்சி கூட பார்க்கவும் முடியாது. அந்த நேரத்தில் எத்தனை பவுன், 100 பவுன், 200 பவுன் அந்த மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு சீதனமாக குடித்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார்கள். ஸோ அதுதான் ரீசனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் பெண்கள் வேலைக்கு அனுப்பப்படலை, அதுக்கப்புறம் வேலைக்கு அவங்களும் போகிறதில்ல அப்படின்னு இருந்ததுனால இது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ரொம்ப நல்ல விஷயம். சரி, நம்ம இப்போ முதல் நகைக்கு போகலாம். நம்ம நெத்தியில் போட்டுக்கிற நெத்தி சுட்டி அண்ட் கிரீடம், இதை பற்றிலாம் நம்ம பேசலாமா? ஆமாம், பெண்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ நாங்கள் நகைகளை போட்டுக்கொள்கிறோம். ஏன் நாங்கள் போடுறோம் என்று தெரியாமல் ஒரு ஸ்டைலுக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நகைகளை போட்டுக்கொள்கிறோம். அதாவது தங்க நகைகளை தாண்டி வெள்ளி, மற்றது ஐம்பொன், மற்றது மெட்டல்ஸ், டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸில் எல்லாம் இப்போ ஆபரணங்கள் வந்துட்டு எங்களுடைய கலை கலாச்சாரத்தை அதை பிரதிபலிக்கிற மாதிரி நகைகள் இப்பொழுது வந்துட்டு. ஆனால் அந்த காலத்தில் தங்கத்தை மட்டுமே பாவித்தார்கள். தங்கத்தை பாவிக்கும் பொழுது முதலாக நெத்திச்சுட்டி, அதை நெத்திச்சுட்டி என்று சொல்லலாம்.
இல்லாட்டி உச்சி பட்டம் என்று சொல்லலாம், இல்லாட்டிக்கு நாங்கள் நார்மலாக இப்போ ஸ்டைலாக நாங்கள் டிக்கான்னு சொல்கிறோம். ஸோ அப்படி நிறைய விதத்தில் அந்த உச்சி பட்டத்தை நாங்கள் சொல்கிறோம். அந்த உச்சி பட்டத்தை நாங்கள் முதல் அணிந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னோம். அந்த காலத்தில் அவையில் போட்டிருந்தவருக்கு காரணம் என்னென்னா, இதில் வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸு அஞ்சா சக்கரம் என்ற ஒரு சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த காலத்தில் வந்து உச்சிப்பட்டம் அணிந்து கொண்டார்கள். அதாவது இந்த உச்சியில் வந்து இந்த இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து அப்படி படுற நேரம் ஒவ்வொரு காலம் தட்ட அதில் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களோட மூளையின் நரம்புகளை வந்து ஆக்டிவ் ஆக்குது. அதாவது ஞாபக சக்தியை வந்து அது கூட்டுது. அப்போ அதுக்காகத்தான் முந்தைய ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நெத்தி பட்டத்தையோ உச்சி பட்டத்தையோ அணிந்து கொண்டார்கள். ஃபஸ்ட்டு கொஷனுக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆன்சர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது மீதி நகைகள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க. ஆமாம், மீதி நகை எல்லாத்தையும் நாங்கள் இப்போ சொல்லத்தான் போகிறோம். என்னென்னா நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லணுமென்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நகைகள் அணிந்து கொள்ளைக்க நிறைய பேர் வந்து அது ஒரு கேலி பொருளாகவும் பார்க்குறது உண்டு. என்னென்னா இவ்வளோ பெரிய குண்டலம் அணிகிறீங்க, இவ்வளோ பெரிய நெக்லஸ் போடுறீங்க, ஒட்டியானம் உங்களுக்கு தேவையா, இவ்வளோ பெரிய இடுப்புக்கு இந்த ஒட்டியானம் தேவையானெல்லாம் நிறைய கேலி கிண்டல்கள் எல்லாம் இருக்குது, ரைட்? ஆனால் அதுக்கெல்லாம் அதை அணிகிறதுக்கெல்லாம் ரொம்ப ரீசன் இருக்குன்றதை வந்து இன்றைக்கி நாங்கள் வடிவாக ஒரு விளக்கமாக நாங்கள் அதை கதைக்க போகிறோம். கண்டிப்பாக கலைக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி தோடுக்கு போவோம். இப்போ உலகம் பூராவே தோடு போடுற பழக்கம் இருக்குல்ல, நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லை, அது எல்லாரும் போடுறாங்க. அதுக்கு என்ன பின்னாடி ரீசன் இருக்கு? அந்த காலத்திலருந்து இப்போ மட்டுமே வந்து அந்த தோட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாருமே. ஆண்கள் என்றாலும் சரி, பெண்கள் என்றாலும் சரி, தோடை வந்து ரொம்ப ஆசையாக அணிஞ்சு கொள்கிறாங்க. அந்த காலத்தில் இப்போ ஆண்கள் வந்து கடுக்கன் என்று சொல்லுவாங்க. அதாவது 2 பக்கமும் போடுற வழக்கம் இருக்குது, அதே நேரம் ஒரு பக்கம் போடுற வழக்கமும் இருக்குது. அந்த ஹால் வந்து அந்த ஓட்ட துவாரத்தை போட்டுறதால என்ன நடக்குதுன்ற அந்த நரம்பு பகுதிகள் வந்து ஆக்டிவ் ஆகி அந்த கேட்குற சக்தி வந்து அவங்களுக்கு ரொம்ப கூடுது. அட் த சேம் டைம் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்களாண்டா பெரிய பெரிய அந்த கட்டி மாதிரி எல்லாம் ஜுவல்ஸ் போடுவாங்க, குண்டலமாக போடுவாங்க. அந்த குண்டலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சின்னனாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேஸுக்கும் அழகை கொடுக்கும். அட் த சேம் டைம் எங்களோட பாடியின் ஆக்டிவேஷனுக்கும் அது ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஏனெண்டா பின்னால் இருக்கிற அந்த நிணநீர் சுரப்பிகள் என்று சொல்லுவாங்க. அந்த நிணநீர் சுரப்பிகள் வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணுறது. அது வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சோன்னா அந்த குண்டலம் வந்து இப்படி எங்களோட ஸ்கின்னில் படுறது நேரத்தில் என்ன செய்யுதுன்னா அந்த எங்களோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகுது. அந்த ஆக்டிவ் ஆகிக்க என்ன நடக்குதுன்னா பாடியில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுது. ஏன்னா அந்த சுரப்பிகள் மூலம்தான் வெளியில் அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுறது. ஸோ நாங்கள் அந்த அந்த நேரத்தில் அவங்க ஒரு ரீசனாக தான் அந்த குண்டலங்களை அணிஞ்சு கொண்டாங்க. இப்போ நாங்கள் ரீசன் தெரியாமல் நாங்கள் அணிஞ்சு கொள்கிறோம். ஆனால் எப்போவுமே வந்து பெரிய பெரிய தோடுகள் போட்டிருக்கிற ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குற சக்தி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த எப்போவுமே வந்து எங்களோட காது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த காலத்துலேருந்து இப்போ மட்டும் நாங்கள் வந்து குண்டலங்கள், தோடுகள், தங்க ஆபரணங்களை வந்து அணிந்து கொள்கிறது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அது வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஒரு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயம். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது தோடை பற்றியே. இப்போ இந்த ஜிமிக்கி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குல்ல பல வருஷமாகவே. அண்ட் பெண்களுக்கு பொதுவாகவே ஜிமிக்கினாலே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா? இந்த கொடை மாதிரி பெல் மாதிரி இருக்கிற ஷேப்? ஆமாம், அதுக்கு கொடை மாதிரி இருக்கிற ரீசன் என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த கேட்குற சக்தி, அதாவது ஒளியை வந்து அது உள்வாங்கி எங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வந்து கேட்குற சக்தியை கொடுக்கறது தான் அந்த பெரிய பெல் மாதிரி அந்த ஷேப்புகளில் வந்து கூடுதலாக வந்து அந்த ஜிமிக்கி ஜும்காண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஜும்காண்டு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அது ஜிமிக்கி குண்டலம் என்று தான் அதை வந்து சொல்வார்கள், ரைட்? ஒரு சவுண்ட் தெரப்பி மாதிரி, சவுண்ட் தெரப்பி மாதிரி இருக்கும் அது. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். நம்ம அப்படியே இன்னொரு நகையை பற்றி பார்ப்போம். நம்ம முகத்தை அழகாக காட்டுற இன்னொரு நகை வந்து மூக்குத்தி. இப்போ அந்த காலத்துலலாம் 8 வயசு பொண்ணு அந்த மாதிரி 8 வயசு 10 வயசு அப்போவே மூக்குத்துற பழக்கம்லாம் இருந்துச்சுல்ல, அதுக்கு ஏதாவது ரீசன்லாம் இருக்கா? ஆமாம், ரொம்ப அதுக்கு
அதுக்கு ரீசன் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வந்து ஏஜ்ரன் பண்ணி, அதாவது சடங்காகின உடனேயே அவங்க வந்து செய்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து முதலே காது குத்திடுவாங்க. பிறகு மூக்கு குத்துறது. மூக்கு குத்திக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகுதுன்றது ஒரு நம்பிக்கை. மற்றது வந்து அவங்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அந்த பெயின்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்ன்றதும் ஒரு நம்பிக்கை. அதனால தான் பார்த்தீங்களான்னு சொன்னால் அவங்களுக்கு உடனேயே மூக்குத்தி போடுவாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வளர 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 பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பெரிய பெரிய மூக்குத்தியாக போட்டிருப்பாங்க. அது என்னென்னா அங்கிட்ட கர்ப்பப்பையோடு அது வந்து சம்மந்தப்பட்ட இருக்கிறதால அது நம்பப்படுது. அதாவது பிரசவ காலத்தில் கூட அவங்க வந்து ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க, குறைவாக இருக்குமென்றதுக்காகவே அந்த மூக்குத்திகளை வந்து பெருசாக போட்டிருந்தார்கள். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமா. இப்போலாம் என்ன ஒரு டான்ஸ் ப்ரோகிராம்க்கு இல்லன்னா கல்யாணத்துக்கு அப்போலாம் தான் போடுறோம்ல மூக்குத்தி. இல்லன்னா இப்போல்லாம் 3 செட்டா நாங்க இப்ப எல்லாம் ஸ்டைலுக்கு தான் மூக்குத்தி போடுறது. ஆக்சுவலி வந்து நாங்க 1, 2 அப்படி எல்லா பக்கமும் விதம் விதமான மூக்குத்திகளை போடுறோம். மோஸ்ட்லி அதிൻ്റെ ரீசன் இல்லாமல் ஸ்டைலுக்கு போடுற காலகட்டங்கள் தான் இப்போ இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ அதில் ஏன் நாங்கள் போடுறோம்ன்றது எங்கிட்ட ஒரு வரலாறையோ எங்கிட்ட உண்மையான அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தையோ தெரிஞ்சு கொள்றதுல தப்பு இல்லை தானே. கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறதால அதை அறிஞ்சு கொள்கிறாங்க. மூக்கு குத்துறது எவ்வளோ பெரிய முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வயசில் ஒரு குழந்தைய கொண்டு நாங்கள் மூக்கு குத்த கொண்டு போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இந்த வயசில் என்னத்துக்கு குத்துறீங்க, இதை ஏன் குத்துவான், இதை உங்களுக்கு ஸ்டைல் தேவையான்ற ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் அது அறிவுபூர்வமாக அவர்கள் வந்து அறிஞ்சு கொள்ளணும். அது அந்த வயசில் தான் அவர்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக போகிற வயசு. இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது அவங்களோட உடம்புல. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஒரு துவாரங்களை ஏற்படுத்துகிற நேரத்தில் அது பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி கழுத்தில் போடுற அணிகளை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த அட்டிகை எடுத்துக்கோங்க, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ நானே சாரீ கட்டினோடனே இதுக்கு மேட்சிங்காக என்ன அட்டிகை போடுறதுன்னு தான் முதல்ல யோசித்தேன். இப்படி இருக்கும்போது இதுக்கும் அப்புறம் இந்த ஆரத்துக்கும் பின்னாடிலாம் ஏதாவது கதை இருக்கா? ஆமாம், ஆக்சுவலி உங்களோட அட்டிகை ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. இது அட்டிகை என்றும் சொல்லலாம், இன்னொரு விதமாக அட்டியல் என்றும் சொல்லலாம். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு இந்த ஹாரம் என்று சொல்லி ஒரு விஷயத்த வந்து சீதனமாக கொடுப்பாங்க. அந்த ரீசன் வந்து அந்த ஹாரம் வந்து ரொம்ப பவுன் கூடுதலாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு 10-15 பவுனுக்கிட்ட தான் அந்த ஹாரம் இருக்கும். அப்போ அதுதான் ரொம்ப விரும்பியும் பெண்கள் அணிகிறது உண்டு. அதே நேரம் அட்டிகை என்று சொல்கிற இந்த கழுத்தோட ஒட்டி அணிகிறது ஒரு அழகான ஒரு விஷயம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா சங்கு கழுத்தை வந்து காட்டுறது. பெண்களுக்கு வந்து ஒரு உவமையாக சொல்லப்போனால் அவையோட கழுத்து வந்து சங்கு கழுத்து மாதிரி இருக்கணுமென்று சொல்கிறது ஒரு உவமை, ரைட்? அந்த கழுத்தை அழகாக காட்டுவது வந்து அந்த அட்டிகை. அப்போ அந்த அட்டிகையை வந்து இன்னொரு விஷயத்துக்கு நாங்கள் அணிகிறது அந்த காலத்தில். இப்போ நாங்கள் அணிகிறது ஒரு அழகுக்காக, ஒரு ஸ்டைலுக்காக, ஃபேஷன், எங்கிட்ட சாரிக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஒவ்வொரு விதமாக நாங்கள் அணிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அட்டிகை அணிந்தது வந்து விசூதி சக்கராவை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு. அப்போ ஒவ்வொரு சக்கரம் வந்து எங்களோட பாடியில் இருக்குது, ரைட்? அந்த பாடியின் சக்கரத்தை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த அட்டிகை வந்து அணியப்பட்டது. ஸோ இப்போ வந்து நாங்கள் அட்டிகையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோக்கர் இப்போ ஒரு ஸ்டைலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா சோக்கர் ரொம்ப அகலமான சோக்கர், பெரிய சரியான தின்னான மெல்லிய சோக்கர், அந்த மாதிரியெல்லாம் ஒரு வகையான ஒரு அட்டியலை நாங்கள் அணிகிறோம். அதே நேரம் காசு மாலையை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா காசு மாலை வந்து எங்கிட்ட பாரம்பரிய நகையில் அது ஒரு முக்கியமான ஒரு நகை காசு மாலை. அந்த காசு வந்து ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ மட்டும் இந்த காசு மாலை ஏன் நாங்கள் இப்போ பாருங்கோ, அது 2 விதத்தில் நாங்கள் அந்த காசு மாலையை எடுக்கலாம். ஒன்று வந்து கல்யாணமான பெண்கள் தான் அந்த காசு மாலையை அணிவார்கள். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு காசும் வந்து அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த காசை சேர்த்து கொண்டு வருவார்கள். அந்த காசு சேர்க்குற விதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு கணவன் மனைவி இருவருமே இவ்வளவு சந்தோஷமாக அந்யோன்யமாக ஒரு வெல்த்தியாக, அதாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை வந்து காட்டுறது அந்த காசு மாலை.
அதே நேரத்தில் வந்து டான்ஸுக்கு வந்து நாங்கள் அதை அதாவது பரதநாட்டியத்தில் காசு மாலை அணிகிறதுன்றது ஒரு மரபு. ஆனால் இப்போ வந்து அது குறைஞ்சி போயிட்டுது. ஆனால் அந்த 2 விதத்துக்கு தான் அந்த காசு மாலையை பாரம்பரியமாக அணிந்து கொண்டு வருவோம். அப்போ அட்டிகை, ஹாரம், காசு மாலை என்றது எங்களோட பாரம்பரிய நகையில் மிக முக்கியமான ஒரு நகைன்னு நாங்கள் கூறலாம். இந்த தங்க நகை அணிகிறது ஆண்களுக்கும் ஒரு உரித்தான விஷயமாக இருந்தது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மைனர் செயின், பதக்கம், சங்கிலி, அவர்கள வம்சத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவர்களோட வம்சத்துக்குரிய ஆபரணத்தை அணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பல்லு, புலிப்பல்லு, அவர்களுடைய சின்னங்களை கொண்டு ஆபரணங்களை அணிந்து கொண்டார்கள். இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த திருமண வீட்டில் மாப்பிள்ளை வந்து ஒரு பதக்கம் சங்கிலி வெளியில் போட்டிருப்பார். அது வந்து வழியாக வந்த ஒரு கலாச்சாரமாக எங்களோட தமிழ் கலாச்சாரத்தில் வந்து அந்த பதக்கம் சங்கிலி அணியப்பட்டது. அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பருவ பெண்கள், அதாவது 16 வயசை அடைந்த பெண்கள் பதக்கம் சங்கிலி வந்து அணிந்து கொண்டார்கள். அந்த காலத்தில் பெற்றோர்கள் வந்து பெண்களுக்கு வெளியிலே ஒரு திருவிழாக்கோ அல்லது ஒரு திருமண வீட்டுக்கோ அல்லது ஒரு விசேஷங்களுக்கோ செல்லும் பொழுது என்ன செய்வார்கள்னு சொன்னால் பதக்கம் சங்கிலியை போட்டு வெளியில் விட்டு கூட்டி செல்வார்கள். காரணம் வந்தால் அந்த பெண் வந்து திருமணம் ஆகவில்லை என்றதை வந்து அதை காட்டுவதற்காகத்தான் அந்த பதக்கம் சங்கிலி போடப்பட்டது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெண்டன் வந்து அன்னத்தாலியோ அல்லது வந்து மயில் வடிவிலையோ அது செய்யப்பட்டிருந்தது. அது வந்து எங்களுடைய கலாச்சாரத்தை காட்டுகின்றது இந்த பதக்கம் சங்கிலி அணிவது. நான் ஏதோ அழகுக்கு போடுறோன்னு நினச்சேன். ஆனால் இந்த நெக்லஸ், ஆரம் இதுக்கெல்லாம் பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன்லாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ வளையல், மோதிரம் அதுக்கெல்லாம் போகலாம். இப்போ நம்ம வளையல் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சடங்கே இருக்குது, வளகாப்புன்னு. அதெல்லாம் என்ன ரீசன் என்ன? ஆமாம், எங்கிட்ட கலாச்சாரத்தில் வளகாப்புன்றது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு காரணத்தை ஒவ்வொரு ஆட்கள் சொல்லுவாங்க, நம்பப்படுது. ஒவ்வொரு ரீசன் ஒவ்வொன்றுக்கு செய்யப்படுதுன்றது நம்பப்படுறது. வளையல் போட்டால் பிரசவம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குமன்றதுக்காக வளையலை போடுறாங்க. அதில் வளையலை போடுற நேரம் அந்த கைகளில் இருக்கிற நரம்புகள் வந்து ஆக்டிவ் ஆக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் வளையாபதி என்று சொல்லி ஒரு அதாவது 50 காப்பியங்களில் ஒன்று வளையாபதி, அதாவது வளையலை வச்சே அது ஒரு ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறாங்க வளையாபதி என்று. ஸோ அப்போ வளையலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு விஷயம் வந்து வளையலை வந்து நாங்கள் கண்ணாடி வளையலாக இருக்கலாம், தங்க வளையலாக இருக்கலாம், கைகளுக்கு போடுற நேரத்தில் அது ரொம்ப அழகாக இருக்கும், கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்கும். அப்போ அதுக்காகவும் சில நேரத்தில் நாங்கள் வளையலை போடலாம். அட் த சேம் டைம் வந்து ஒரு ப்ரெக்னென்டான உமன் வந்து வளையலை போடுறாங்க, கண்ணாடி வளையலை போடுறாங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. அந்த வளையல் வந்து அவங்களோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸுகளை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதால வந்து அவங்களுக்கு வந்து சுலபமான முறையில் வந்து பிரசவம் நிகழ்குதுன்னு நம்பப்படுது. அட் த சேம் டைம் நாங்கள் ரிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதிரம் வந்து ஏன் நாங்கள் அணியிறோம்னா, மோதிரம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்து ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண், நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆண் என்ற ஒரு அடையாளத்துக்காக வந்து மோதிரத்தை அணிந்து கொண்டார்கள். அட் த சேம் டைம் வந்து அதுக்கு முற்பட்ட காலத்தில் நாங்கள் போய் பார்த்தோம்னா மோதிரமே வந்து அவையோட வம்ச அடையாளமாக அது காணப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா சோழர் ஆட்சி பாண்டியன் சேர சோழ பாண்டிய ஆட்சி காலத்துல எல்லாம் அவர்களுடைய அடையாள சின்னங்கள் வந்து மோதிரமாக காணப்பட்டது. அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு தான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களாக திரிந்தார்கள். அது வந்து நம்பப்படுற ஒரு ஹிஸ்ட்ரியில் அமைக்கப்பட்ட ஒரு விடயம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நம்புறது என்னன்னு சொன்னால் சயின்டிஃபிக்கல் ரீசனாக நாங்கள் பார்க்க போகிறது, மோதிரங்களை நாங்கள் போடுற நேரம் அதில் வந்து ஒரு நரம்பு வந்து நேரடியாகவே எங்களோட இதயத்தோட கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த நரம்பு வந்து ஆக்டிவ் ஆகிக்க என்ன நடக்குதுன்னா எங்களோட இதயத்தில் இருக்கிற எங்களோட ஹஸ்பண்டோ இல்லாட்டி ஒரு பாய் ஃப்ரெண்டையோ நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுவோம்ன்றது வந்து ஒரு என்ன நம்புகிறேன், அப்படி இருக்குன்னு நம்புகிறேன். அதை வந்து மக்களே நீங்கள் தான் அதை நினச்சி சொல்லணும், உண்மையா பொய்யான்றதை நீங்கள் தான் அதை சொல்லணும்.
இப்படி ஒரு ரொமான்டிக் ரீசன் கூட இருந்திருக்கு போல இருக்கு. ஆனா ம். ஏஐ இன்னொன்னு ஒண்ணு சொல்லிச்சு. ம். இப்ப நம்ம மோதிரம் போடுறதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும்னு. என்ன கேட்காதீங்க. அத சொன்னது அது யாரோ தெரியுது, அவங்க கிட்ட. தெரியுது. நீங்க கதைக்கிற விதத்துல பார்க்கவே அது உண்மையா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன் ஓ! நான். நன்றி. ம். சரி, நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி இடுப்புக்கு போலாம். இப்போ இந்த அரிணாக்கயிறு இல்லன்னா அரைஞான் கொடி இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் பொறந்த உடனேயே போட்டுடுறாங்க. ஆண், பெண் எல்லாருக்கும் போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டா பெண்களுக்கு இந்த ஒட்டியானம் போடுறாங்கல்ல. நான் கூட போட்டு வந்திருக்கேன். இதுக்கு என்ன பின்னாடி ரீசன் இருக்கு? ஒட்டியாணம் போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து, இடுப்பு பகுதிய வந்து வலுப்படுத்துறதுக்காகத்தான் அந்த ஒட்டியாணத்த வந்து அந்த காலத்துல கட்டினார்கள். அதாவது ஒட்டியாணத்த நாங்க கட்டி இருக்கும் பொழுது, அந்த பாடியின் ஷேப் வந்து ரொம்ப அழகாக மாறும். அதில இருக்கிற தசைகள் வந்து வற்றி அந்த ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரும் அந்த ஒட்டியாணம்ன்றதுக்காக வந்து ஒட்டியாணம் கட்டப்பட்டது. ஓ! 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்பு பகுதிகள்ல இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுது. எல்லாம் பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க அணியிற ஆபரணங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு தரமான ஒரு காரணத்துக்காகத்தான் அணியப்பட்டது அந்த ஆமா. காலத்தில. இப்ப ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ளியில வந்து அரஞ்சாங்கொடி என்று சொல்லுவார்கள். மற்றது எல்லாட்டிக்கு எங்கிட ஸ்ரீலங்கன் முறையில நீங்க பார்த்தீங்கன்னா, அருணா கொடி என்று சொல்வார்கள். மொத்தத்தில அரஞ்சாங்கொடி என்றும் சொல்வார்கள். அத வந்து சின்ன வயசிலேயே பிறந்த உடனேயே வெள்ளியில தான் கூடுதலாக சில்வர், வெள்ளியில தான் போட்டார்கள். என்னன்னா, எங்கட பாடிய வந்து ரொம்ப கூலாக, ம். அதாவது உடம்புண்ட உஷ்ணத்த வந்து அகற்றி ரொம்ப வந்து கூலாக வச்சிருக்கிறதுக்காக அந்த அரிஞாக்கொடி அணியப்பட்டது ஆண்களுக்கு. அதே நேரம் பெண்கள் வந்து ஒட்டியாணம் அணியப்பட்டது வந்து அவர்கள் இடுப்பு பகுதி எலும்புகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகவும் ஒட்டியாணம் அணியப்பட்டது. ஓகே. இப்ப நாங்க அணியிறம் வந்து பல பல வித்தியாசமான பேர்ல்ஸ், ஸ்டோன்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல வந்து நாங்க வந்து வெஸ்ட் செயின் என்று நாங்க சொல்லுவோம். ஹிப் செயின் என்று நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்க அணிஞ்சு கொள்றோம். அதுக்கு ரீசன் இப்ப ஒன்ஸ் இன் அ டைம் இப்ப எப்பவுமே நாங்க போடுறது இல்ல இப்போ ஒட்டியாணம். இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க ஒட்டியாணத்த அணிஞ்சிட்டு கட்டிட்டு போனா பார்க்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி காலகட்டத்தில முந்தைய காலகட்டத்தில ஒவ்வொரு நாளுமே ஒட்டியாணத்த அணிஞ்சு கொண்டார்கள். இப்ப நாங்க அப்படி அணியிறது இல்ல. இப்ப காலங்கள் மாறி போயிட்டுது. இப்பத்தைய காலகட்டத்தில மோஸ்ட்லி நாங்க ஆபரணங்கள் அணியிறதே ஒரு ட்ரெண்ட வந்து கிரியேட் பண்றதுக்காகவும், ஒரு ஸ்டைல வந்து மெயின்டெயின் பண்றதுக்காகவும், ஒரு ஒரு அழக வந்து மெயின்டெயின் பண்றதுக்காகவும் தான் நாங்க ஸ்டேட்டஸ் ஆபரணம் சிம்பலா அந்த மாரி. ஸ்டேட்டஸ வந்து கூட்டி காட்டுறதுக்காகவும் தான் அத நாங்க அணிஞ்சு கொள்றோம். என்னதான் ட்ரெண்டியா நாங்க வந்து ஜுவல்ஸ வந்து அணிஞ்சு கொண்டாலும், எங்கட திருமணம் என்று வரைக்க தமிழர் கலாச்சாரம், பண்பாட்டின்படி ஒரு திருமணத்தை நாங்கள் செய்ய போறோம் என்று சொன்னா, ஒரு மணப்பெண் வந்து ஒரு 100% வந்து ஒரு அ ஒட்டியாணமோ அல்லது வந்து சூரிய பிறை, சந்திர பிறை வைத்து ஃபுல் அரக்கு செட் வச்சு, ஒரு அ க கழுத்துக்கு ஒரு அட்டிகை போட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்கட கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆபரணத்தை அணிந்து தான் அந்த எங்கட திருமணங்கள் கூடுதலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த சூரிய பிறை, சந்திர பிறை எல்லாம் நாங்கள் தலையில வச்சு தான் இப்ப நீங்க மோஸ்ட்லி நிறைய வந்த ஃபேஷன் வெட்டிங் எல்லாம் நடக்குது. அத மறந்து விட்டார்கள். சூரிய பிறை, சந்திர பிறை எங்கட தலையில வச்சு, அதே நேரம் நெத்தி சுட்டி வைத்து, அட்டிகை கட்டிப்பூரான் என்று சொல்வார்கள். அந்த கட்டிப்பூரான் அட்டியல் என்றது வந்து மிக மிக பழமை வாய்ந்த ஒரு ஒரு அட்டிகை. ஸோ அந்த அட்டிகை போட்டு காசு மாலை மாதிரி பதக்கம் சங்கிலி போட்டு அந்த அந்த ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்தி கொண்டு வர அந்த மேக்கப் பிகாஸ் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறபடியாக எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது. ஸோ அப்போ ஏன் அது அணிந்து கொள்றதை வந்து இப்பொழுது எல்லாம் தவிர்த்து கொள்கிறார்கள். ஆனால் அது எங்களுடைய ஒரு கலாச்சாரம் என்றதை வந்து மறந்து விட்டார்கள். 100% வந்து அந்த சூரிய பிறை, சந்திர பிறை ஒட்டி நெத்தி சுட்டி வைத்து அந்த ஒரு திருமணத்தை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இத பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த காலத்துலலாம் ராஜா, ராணிலாம் வந்து கோடை காலத்துல அதாவது சம்மர்ல வந்து முத்துல
செயினோ இல்லைன்னா பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் கூலண்ட்டாக அது வேலை செஞ்சுச்சு போல இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேர்க்கிறது கம்மியாகும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் போல இருக்கு. ஆமா. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறந்த நவரத்தினங்கள், பேர்ல்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே நம்ம ஸ்ரீலங்காவுல இருந்து தான். எங்கட இலங்கையில கிடைக்கிற இந்த நவரத்தினங்கள், ரத்தினங்கள் எல்லாம் ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாகவே பார்க்கப்பட்டது அந்த காலத்தில். ஸோ நீங்க சொல்றது சரியான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் அரச பரம்பரையில் சேர்ந்த இளவரசிகளோ, அரசிமார்களோ கூடுதலாக பேர்ல்ஸை தான் விரும்பினார்கள். உண்மையான முத்துக்களை வைத்து தான் ஆபரணங்களை மோதிரமோ ஒரு அட்டிகையோ என்ன ஆபரணங்கள் போட்டாலும் கோடை காலங்கள் அப்படி அணிவது நானும் படித்திருக்கின்றேன். அப்படி இப்போ நம்ம அப்படியே இறங்கி இறங்கி காலுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் தரைக்கே வந்துட்டோம் மேடம். இப்போ நம்ம வந்து இத்தனை நேரமாக தங்கம், வைரம், மாணிக்கம் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம வந்து வெள்ளியை பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம காலில் போடுற 2 அணிகள். ஒன்று கொலுசு, இன்னொன்று மெட்டி. இப்போ கொலுசு எல்லாருமே போடுறாங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலும் எல்லாரும் போடுறாங்க. மெட்டி முக்கியமாக கல்யாணம் ஆன பெண்கள் போடுறாங்க. அதுக்கான காரணம்லாம் என்ன? கொலுசு மெட்டி போடுறதுக்கான காரணம், கொலுசுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு சத்தம், ரைட்? அந்த ஒரு சத்தத்தை உருவாக்குறது தான் கொலுசு. அப்போ முந்தைய ஆரம்ப காலத்தில் சரி, இப்போவும் சரி, சில கலாச்சார விரும்பிகள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், பிறந்த குழந்தைகள் தத்தி அவர்கள் ஒரு ஒரு எழும்பி நடக்கிற பருவத்திலேயே கொலுசை போட்டு விடுவார்கள் குழந்தைகளுக்கு. அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஓடி விளையாடும் பொழுது, அவர்கள் நடக்கும் பொழுது ஒரு கொலுசு சத்தங்கள் வந்து கேட்கும். ஸோ அது வந்து குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு கூட அந்த சத்தங்கள் வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். பெண்கள் ஏன் கொலுசை அணிந்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப லைட்ஸுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் ஒரு வெளிச்சத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 18ஆம் நூற்றாண்டில் எல்லாம் பார்த்திங்களா, இந்த மாதிரி பவரான கரண்ட்டுகள் அதுகள் எல்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப குறைவு. அந்த வெளிச்சத்தையே ஒரு லாந்தர் லைட்டோ இல்லாட்டி ஒரு டார்ச் லைட் மாதிரியோ ஒரு கையில் ஒரு விளக்க கொண்டு தான் அவர்களுடைய பயணங்கள் அமைந்தது. அந்த நேரத்தில் பெண்கள் வந்து ஒரு கொலுசு அணியிற நேரம் ஊர்வன நிறைய வந்து விஷம், கடி, பாம்புகள் எல்லாம் கீழே ஊந்து கொண்டு திரிந்தால் அந்த காலின்ற சத்தங்கள் கேட்கிற பொழுது அவர்கள் அந்த ஊர்வனைகள் எல்லாம் வந்து விலத்தி போய் அவர்களுக்கு வழிவிடும் என்றதுக்காகவும் அந்த காலத்தில் வந்து கொலுசை வந்து மிக முக்கியமாக அணிந்து கொண்டார்கள். பெண்கள் மட்டுமில்லை, ஆண்கள் கூட சிலம்புகளை அணிந்து கொண்டார்கள். தண்டி என்று சொல்வார்கள். அவர்கள் அணிகிற சத்தம் அந்த ஒரு ஸ்டைல் இது வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அந்த காலத்தில் ஆண்கள் அணிந்த தண்டை எப்படி இருந்திருக்கும் என்றது. ஸோ பெண்கள் ஆண்கள் இருவருமே அந்த காலத்தில் வந்து கொலுசை அணிந்து கொண்டார்கள். காரணம் இதுவாகவும் இருக்கலாம். சில எங்களோட பாடி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்களும் சில காரணங்கள் இருக்கின்றது, அது நம்பப்படுகின்றது. அதுக்காகத்தான் நாங்கள் அணிந்து கொண்டோம் என்று. ஆனால் கொலுசில் பார்த்தீங்கன்னா பிறகு நீங்கள் எங்களோட கலாச்சாரத்தோடு, அதாவது எங்களோட பரதநாட்டியத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு டான்ஸ் பழகின ஒரு ஆள், நானும் ஒரு டான்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் என்றபடியே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து எங்களோட தாள பிரமாணத்தை வந்து உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் கொலுசிலை அணிந்து கொள்கிறோம். இப்போவுமே நாங்கள் கொலுசை அதை போகிறோம். டான்ஸ் கிளாஸுக்கு போகிறோம்னா நாங்கள் கொலுசு இல்லாமல் டான்ஸ் கிளாஸுக்கு போக மாட்டோம், ரைட்? ஸோ அதுக்காக நாங்கள் கட்டாயத்தின் பேரில் இப்போ நாங்கள் கொலுசை அணிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் ஸ்டைலுக்காகவும் இப்போ ஒட்டு காலுக்கெல்லாம் நாங்கள் கொலுசு போடுறோம், ரைட்? முந்தி வந்து 2 காலுக்குமே 100% நாங்கள் கொலுசு போட்டே ஆக வேண்டும். ஏன்னா எங்களோட சூழ்நிலைகள் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. 2 காலுக்குமே கொலுசு அணிய வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தது. இந்த காலத்தில் அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. அப்படி 2 காலுக்குமே அணிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லாதால ஸ்டைலுக்காக நாங்கள் ஒட்டு காலுக்கு நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இன்னொன்று கூட சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்த உடனே வெளியில் கொலுசு போடுறதுக்கு ரீசன் வந்து இந்த போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க.
அப்படி குழந்தைகளுக்கு அப்படி போகிற வெளியில் அந்த மாதிரி கொலுசு போடுறபடி அவங்களுக்கு ஒரு டூ க்ளோஸ் அட்டாச்மெண்ட் ஒன்று வருதுன்றதையும் அதையும் சொல்லிக்கொள்கிறாங்க. மற்றது கொலுசு போடுறது அழகு. முதலாவது குழந்தைகளுக்கு சரி பெண்களுக்குண்டாலும் சரி மெட்டி கொலுசு எல்லாம் போடிக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். பெண்களாக இருக்கிறது தான் அதுக்குரிய அழகு. அதாவது பெண்கள் மெட்டி போட்டு கொலுசு போட்டு கல்யாணம் ஆயினா தாலி சரடு போட்டு குண்டலம் போட்டு அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க மது எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அவ்வளோ நகையும் போட்டு அவ்வளோ அழகா இருக்கிறீங்க. அப்படி இருக்க ஒரு அழகா இருக்கும். கண்டிப்பா அழகா தான் இருக்கும். ஆனா இப்ப செலவும் ஜாஸ்தியாகும் நினைக்கிறேன். ஆனா அது அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா தங்கம்னு சொல்லிக்கு இப்ப ஆர்னமெண்ட்ஸ் வேறு மெட்டல்ஸ்ல வந்தபடி ஓகே. ஆனா தங்கம்னு வரைக்கும் அது ஒரு சேமிப்பு திட்டம் தானே. இப்ப பாருங்க தங்கம் எவ்வளவு விலை ஏறிக்கொண்டு போகுது. இப்ப நீங்க ஒரு உச்சிப்பட்டத்தை எடுத்து நீங்க வித்தாலும் நிறைய ஒரு மாசம் மோர்கேஜ் கட்டிடலாம், ரைட்? ஸோ அவ்வளவு தூரம் தங்கத்தின் விலை கூடிட்டு. ஸோ தங்கம் சேமிக்கிறது நல்லது தானே. ஆமாம், கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பொற்கலன் அலங்காரம் நிகழ்ச்சியில தமிழர் ஆபரணங்களை பத்தி பார்த்தோம். நம்ம தலையிலேருந்து கால் வரலும் பல அலங்காரங்களை பத்தி பேசிட்டோம். அது எல்லாத்தையும் அதுல பழமையில இருக்கிற புதுமை எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து சொல்லி நம்மளுக்கு புரியற மாதிரியும் சொல்லி தொன்று தொட்டு தமிழர்கள் மரபுல இருந்த நகைகளை பத்தியும் இப்ப நம்ம போட்டிருக்கிறத பத்தியும் பின்வரும் ஜென்ரேஷன்லாம் போடுறத பத்தியுங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிக்கிற மாதிரி இல்லாமல் தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அகிலா சுப்பிரமணியம் அவர்கள். நம்ம எல்லாரும் இனிமே ஒரு நகை வாங்க போகும்போது இது நம்மளை எவ்வளோ அழகாக்கும் அப்படிங்கிறதோட சேர்த்து இது நம்மளை ஆரோக்கியமாகவும் ஆக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம வாங்கலாம். இந்த வாய்ப்பினை அளித்த ஆதி டிவிக்கு மிக்க நன்றி. தமிழர்களின் கலாச்சாரத்தை வெளிக்கொண்டு வரும் இந்த தமிழர்களுடைய ஆபரணங்கள் அதை ஏன் நாங்கள் அணிய வேண்டும், எதற்காக நாங்கள் அணிகின்றோம், எந்த காரணத்துக்காக நாங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றோம் என்றதை இன்று நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். மக்களே, உங்களுக்கு தெரியும் நகைகளின் பெருமதி என்ன என்றது தெரியும். அந்த பெருமதிக்குள்ள இவ்வளவு காரணங்கள் அடங்கி இருக்கிறது என்றதையும் இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஸோ இன்று மிக அழகாக என்ன தொகுத்து வழங்கிய மதுவந்தி ரமேஷ் அவர்களுக்கு எனது நன்றிகள். நன்றி நேயர்களே. இத்தனை சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். இன்னொரு அழகான பொற்கலன் அலங்காரம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆதி டிவியிலிருந்து மதுவந்தி ரமேஷ்.